ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லா டைலர்ஸுக்குமே. என்னோடய வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு ப்ளவுஸ் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் உங்களை கூட இன்றைக்கி சுதந்திர தின நாள் பற்றியும், இதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து ஒரு தையல் மிஷினை வச்சே நம்மளால் வந்து ரன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். ஒரு சில டைம் நல்லா ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு சில டைம் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னாடி இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக எத்தனையோ பெண்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களாம் நாட்டுக்காக கூட உழைச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நம்ம உழைக்கிறோம். அவங்க முன்னாடி நம்ம செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்பவும் சாதாரணம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு வேலை வருது ஆனால் என்னால் முடியலை, இடுப்பு வலிக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பெயின் இருக்கும், எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும், எல்லாத்துக்குமே சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும். இது எல்லாமே நம்ம சரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர, இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து டைம் ஒதுக்கிலாம் சரி பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, இன்கம் வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எது முக்கியம்? இன்கம் தான் நமக்கு முக்கியம். குடும்பமாக இருக்கட்டும், குடும்பம் இல்லாதவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் விலைவாசி ரொம்பவுமே ஏறிப்போச்சு. அதனால் ஒருத்தவங்களோட சம்பாத்தியம் வந்து கண்டிப்பாக பத்தாது. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு சின்ன சின்ன ஒரு இன்கம் எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாக்கவே ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. நம்ம மேலே ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா, சுதந்திர தினம் கிடைச்சதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு பெண்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடுற அளவுக்கு நம்ம குரலை காட்டுறதுக்கோ முகத்தை காட்டுறதுக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க, சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சுட்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். நம்மளுக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அதுக்காக எதுவுமே மலைப்புத்தன்மையாக பார்க்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வந்து வேலையுமே சரி நல்ல வேலை பாருங்கள். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போக முடியும். நானுமே இந்த ஸ்டிச்சிங் செஞ்சுக்கிட்டே பல வேலைகள் செய்கிறேன். பல வேலைகள்னால் நகை செட்டு, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட கூப்பிட்டாக்க மேக்கப் கொஞ்சம் நான் ஒரு 3-4 செட்டு வாங்கி வச்சுருக்கேன், நகை செட்டு. அதை வச்சுக்கிட்டு மேக்கப் போட கூப்பிட்டாங்கன்னா மேக்கப் போட போவேன். பேனர்லேயும் என்னோடய கடையிலையும் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, யூடியூப்பில் வீடியோ போடுறேன். அதுக்கு இன்னும் இன்கம் வரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அது வாங்கணும்னு விசாரிச்சாக்க ஸ்டார்டிங்கே 2,50,000 சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவுமே எல்லா ஸ்டிச்சிங்கை விட எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க்கு இதில் ரொம்பவுமே ஆர்வம். ஆனாலும் அந்த மிஷினோட விலையை கேட்டுட்டு வந்ததுமே எனக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. ஏன்னா நம்ம தனியாலாம் இருக்கோம், நம்மளால் இது எப்படி நம்ம வாங்க முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எம்ப்ராய்டிங் மிஷினை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி வந்துட்டேன்.
ஏன்னா பொருளாதாரம் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை, பின்பலம் சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் என்னோடய முயற்சியால் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிற என்னோடய ஆழ் மனசில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அது கண்டிப்பாக வாங்கினேன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எதுலேயுமே நம்ம முயற்சி பண்ணால் தாங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நான் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க என்கிட்ட இருந்ததே ஒரு சின்ன மிஷின் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய மிஷின் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஓவர்லாக் மிஷின் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ ஜாக்கஃபோர் வாங்கினேன். இதெல்லாம் என்னால் வாங்க முடிஞ்சது. கண்டிப்பாக எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து 2.5 லட்சமாக இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், என்னோடய முயற்சியில் கண்டிப்பாக எனக்கு என்னோடய தொழில் ரீதியாக நான் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கணும் அப்படின்ற மனசில் இருக்குது. ஆனால் வாங்கிட்டு நம்மளால் ஒரு வேளை சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அந்த டியூ கட்ட முடியாத போயிடுச்சுன்னா என் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடும். ஏன்னா இருக்கிறது நம்ம ஒண்டி தான். பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது. பின்னாடி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாத போகும்போது அப்போ அதை கவனிக்கிறதுக்கோ அந்த மிஷினை ஓட்டுறதுக்கோ அடுத்த ஆள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் 2-3 லட்ச ரூபாய் கடமும் இருக்குது. அதனால் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் என்னைக்கா இருந்தாலும் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்குது. 2.5 லட்சமாக இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், நான் வாங்கி அதை ஒரு நாளாக இருந்தாலும் மக்களுக்கு என்னோடய கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் அதை செய்வேன். நம்ம நினச்சா எதுவுமே நடக்காதது கிடையாதுங்க. ஒரு ஒரு பெண் வந்து இந்த நாட்டையே ஆண்டுட்டு போயிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா. நம்ம ஏன் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கலாம். பொருளாதார ரீதியாக இன்கம் இல்லாமல் இருக்கு, அதனால் நினைக்கலாம். ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சின்றது நம்மளோட ஒர்க்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம கண்டிப்பாக முன்னேறலாம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் யார் யார் இந்த மாதிரிலாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் முடியாத திரும்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை நினச்சா எனக்கே பெருமையாக தாங்க இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் என்னோடய தனி உழைப்பு வச்சே நான் இந்தளவுக்கு முன்னேறி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயந்தாங்க. அப்படி இருந்தாலுமே சரி, நான் வந்து இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போகணும் நம்ம முயற்சியால் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறைகளிலுமே நிறைஞ்சி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட முயற்சியால் கண்டிப்பாக நம்ம இந்த தொழிலில் கண்டிப்பாக முன்னேறி வரணும். இன்னும் வெளியில் வந்து இந்த அளவுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுற அளவுக்கு நம்ம பெண்கள் வளர்ந்துட்டோம். இன்னமும் மென்மேலே வளரணும். இந்த சுதந்திரம் இன்னும் மென்மேலாக நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நமக்கு நாமே சப்போர்ட்டாகவும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டாகவும், நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்ம உறவினர்களுக்கு நம்ம சப்போர்ட்டாகவும் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு மரியாதை, மதிப்பு கண்டிப்பாக நமக்கும் வரும். இதுக்கு எல்லாமே பாலமாக இருக்கிறது வந்து நம்ம தொழில் தாங்க. அதனால் தொழிலை வந்து விடாமல் எந்த காரணத்தை கொண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கைவிடாமல் அதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த சுதந்திர தினத்தில் உங்களோட நான் பேசிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.